ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வோல்டேஜ் பார் கரண்ட் டிஸ்பிளேக்கு தான் நம்ம வந்து கனெக்ஷன் எப்படி கொடுக்குறவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்க்கலாம். வோல்டேஜ் கரண்ட் டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் பவர் சோர்ஸ் வந்து கொடுப்போம். அதாவது டிஸ்பிளேக்கு ஒரு பவரும் நம்மளோட லோடுக்கு ஒரு பவர் கொடுப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பவர் சோர்ஸு. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி டிஸ்பிளே எடுத்துக்கிறோம், வோல்டேஜ் பார் கரண்ட் டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சோர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 2 பேட்டரி சோர்ஸ் எடுக்கிறோம். ஒரு பேட்டரி சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி பவர் பண்ணுறக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோடை ரன் பண்ணுறதுக்காக 2 பேட்டரி எடுத்துருக்குறோம். இதோட வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0 to 30 வோல்ட் இருக்கிற மாதிரி எடுத்துங்க. டிஸ்பிளேக்கு கண்ட்ரோல் வந்து 0 to 30 தான் கொடுக்கணும். லோடுக்காக இந்த இடத்துல 12 வோல்ட் ஃபேன் எடுத்துக்கிறேன். எல்சிடி டிஸ்பிளேயில் பவர் இன்புட் கொடுக்குறதுக்காகவும் அதோட வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக மொத்தம் 3 ஒயர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஒயர், பிளாக் கலர் ஒயர், ரெட் கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ் ஒயர். அதே போல் வந்து எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோமோ அதோடது அதுவுமே வந்து பாசிட்டிவ். இப்போ பேட்டரியில் வந்து நம்ம கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக எல்சிடி டிஸ்பிளேயில் நம்மளுக்கு 2 ஒயர் இருக்குது, ரெட்டு பிளாக்னு. அதை வந்து நம்ம லோடில் வந்து கனெக்ட் பண்ண போகிற சீரீஸில் எல்சிடி பவர் ஆன் பண்ணுறதுக்காக பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே அதோட நெகட்டிவை பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லோவை நம்ம எந்த பேட்டரியோட வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோமோ அதோட பாசிட்டிவில் கொண்டு போய் கனெக்ட். நெக்ஸ்ட்டு எல்சிடி டிஸ்பிளேயில் இருக்கிற லோடோட பாசிட்டிவ் ஒயரை ஃபேனோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபேனோட பாசிட்டிவ் ஒயரை பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்சிடி டிஸ்பிளேக்கு லோடோட நெகட்டிவ் ஒயரை பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்சிடி டிஸ்பிளே இருக்கிற வோல்டேஜ் வந்து இந்த எல்லோ ஒயர் வந்து எந்த இடத்துல வந்து நம்மளோட சோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கோ அதோட வோல்டேஜை மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். கரண்ட் வந்து நம்மளோட ஃபேன் எவ்வளோ கன்சப்ஷன் முடியுது இந்த பேட்டரியிலேருந்துன்னு சொல்லி நம்ம எல்சிடி டிஸ்பிளே வழியாக நம்மளோட சீரிஸ் பண்ணிக்கிறனால எல்சிடி டிஸ்பிளேயில் நம்மளுக்கு ஃபேனோட கரண்ட் தெரிஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் 2. இதில் வந்து நம்ம சேம் பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு பேட்டரி சோர்ஸ் வந்து லோடுக்கும் கொடுப்போம், அதே போல் எல்சிடி டிஸ்பிளேக்கு பவராகவும் கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட வோல்டேஜ் நம்மளுக்கு 0 to 30 வோல்ட். நம்மளுக்கு இந்த இடத்துல லோடாக ஃபேன் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இது வந்து 12 வோல்ட் ஃபேன். கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஃபேன் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளேயில் ரெட்டு, எல்லோ, பிளாக்குங்கிற 3 இருக்குது. அது கூடவே கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு ரெட்டு, பிளாக் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட்டும் எல்லோவும் பாசிட்டிவ். அதே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கும் வந்து மைனஸு. கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எல்சிடி டிஸ்பிளேயில் இருக்கிற பாசிட்டிவில் கொண்டு வந்து லோடோட, அதாவது ஃபேனோட நெகட்டிவில் கொடுக்கலாம். ஃபேனோட பாசிட்டிவ் பேட்டரியிலோட பாசிட்டிவில் கொடுத்துட்டு பேட்டரியிலேருந்து நம்ம நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் எல்சிடி டிஸ்பிளேவோட நெகட்டிவில் வந்து கொடுத்துடலாம். எல்சிடி டிஸ்பிளேயில் இருக்கிற பாசிட்டிவ் ரெட் ஒயரையும் பாசிட்டிவ் எல்லோ ஒயரையும் ஷார்ட் பண்ணிவிட்டு அதையை கொண்டு போய் நம்மளோட பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை வந்து கனெக்ட் பண்ணி எல்சிடி டிஸ்பிளேயில் இருக்கிற நெகட்டிவ் ஒயரை நம்ம எங்கேயுமே கனெக்ட் பண்ணிடக்கூடாது, ஓப்பனாக வச்சுக்கணும். இப்போது நம்மளோட எல்சிடி டிஸ்பிளே வழியாக நம்மளுக்கு ஃபேனோட லோடு வந்து சீரியஸ் ஆகி பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற கரண்ட்டை காட்டிகிட்டு இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட்டு, எல்லோ ஒயர் வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணிகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.